ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். ஹோல் ஸ்பைசஸ் என்ன இருக்கோ அதை தாளிச்சிக்கோங்க. பொரிஞ்சதும் இது கூட நான் 4 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா தான், ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, பட்டாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு கேரட்டு தட்டி விட்டுக்கலாம். இப்போ இது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். குக்கர் விசில் வர நேரம் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட முந்திரி பருப்பு, சோம்பு, பொட்டுக்கடலை, கசகசா இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். ஸோ உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி பாலும் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது கூட கை நிறைய மல்லித்தழையை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது பொட்டுக்கடலை, கசகசா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் ஆக ஆக கெட்டியாகிடும். ஸோ நான் அதனால தான் கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் குருமா ரெடி. இது இட்லி, தோசை, இடியப்பம், சப்பாத்தி, பூரி கூட நல்லா பேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அல்ட்டியாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.